ஹாய், என்னோட ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா எப்படி இருக்கும் அப்படின்னு. மல்லிகைப்பூ வாங்கின்னு வந்தாச்சு எல்லா பெருமாளுக்கும் பூ வைக்கிறதுக்காக. யூஸ்வலாக இதுதான் என்னோடய ரொட்டீன். எப்போவுமே பூ வாங்கி கட் பண்ணி வச்சுருவேன், இல்லைன்னா உதிரி பூ கூட வாங்கின்னு வருவேன். எது கிடைக்கிறதோ அது. இந்த வாட்டி மல்லிகைப்பூவும் ரோஸும் வாங்கின்னு வந்தேன். மல்லிகைப்பூ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா பெருமாளுக்கும் வைக்கணும். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போய் வைக்க போகிறேன். எங்கள் அம்மா ஃபோட்டோ ஹால்லையே நான் மாட்டியிருப்பேன். ஸோ முதல்ல எங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு பூ வச்சாச்சு. என் அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு காது வரைஞ்சிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? இது ஒரு மென்டல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டலி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நான் பேசுகிறதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கேட்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த பெருமாள் அலமாரிக்கு வந்தாச்சு. எல்லா பெருமாளுக்கும் இப்போ பூ லைனாக வச்சுன்னு வர போகிறேன். இப்போ பெருமாளுக்கு பூ வச்சாச்சு, தாயாருக்கு பூ வச்சாச்சு. இது வந்து மேல்மருவத்தூர் அம்மன், சமயபுரம் அம்மன். நான் வந்து ரீசெண்டாக சமயபுரம் போயிருந்தேன்னா அங்கேருந்து வந்து இந்த அம்மன் ஃபோட்டோ வாங்கின்னு வந்தேன். அவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா அம்மன். நேரில் பார்க்கவும் சரி, படத்துலேயும் பாருங்களேன், அவ்வளோ அழகு. கண்ணுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சி அந்த அம்மன் வந்து பார்க்குறது. ஸோ சமயபுரத்துலேருந்து அந்த அம்மன் வாங்கின்னு வந்தேன்னா அந்த அம்மனுக்கும் பூ வச்சுட்டாச்சு. அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய விநாயகர் வச்சுட்டுருக்கேன் என்னோடய பெருமாள் அலமாரியில். இது வந்து குட்டி விநாயகர், இது வந்து என் சித்தி எனக்கு கொடுத்தது. இதுக்கும் பூ வச்சாச்சு. அப்புறம் குட்டி கிருஷ்ணர் பார்த்திங்களா, எங்களோட காஸ்ட்லலாம் வந்து இந்த குட்டி கிருஷ்ணர் வந்து எங்கள் கல்யாணத்துலலாம் கொடுக்குற வழக்கம் உண்டு. ஸோ நரசிம்மர், அப்புறம் ராகவேந்தர், அப்புறம் வந்து நவதானிய விநாயகர், அவருக்கும் பூ வச்சாச்சு. அப்புறம் இவர் வந்து பெரிய விநாயகர், இவருக்கும் பூ வச்சாச்சு. அப்புறம் வந்து மேலே காமாட்சி அம்மன் இருக்குது, பெருமாள் இருக்குது, கிருஷ்ணர் இருக்குது, அன்னபூர்ணி எல்லாரும் இருக்குது. ஆனால் அவெல்லாம் ரொம்ப மேலே இருக்கிறதுனால என்னால் பூ வைக்க முடியாது. அதனால் சாய்பாபாவுக்கு வச்சாச்சு. குட்டி குட்டி விநாயகர், பெருமாள், அப்புறம் வந்து ஐக்ரீவர் எல்லாருக்கும் பூ வச்சு என்னோடய பெருமாள் அலமாரியில் எல்லாருக்கும் நான் பூ வச்சுட்டேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து விளக்கேற்றி முடித்தா ஃப்ரைடே வந்து இதுவாகிடும். அவ்வளோதான், ஃபுல்ஃபில்டு ஃப்ரைடே இதுதான். ஸோ விளக்கு ஏற்றணும் இப்போது. இந்த வெள்ளி விளக்கு கூட வந்து என் வயசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ வருஷமாக இந்த விளக்கு வச்சுட்டுருக்கேன் நான். அதனால தான் இப்படி இருக்குது கலர். இப்போ வந்து திரி போட்டாச்சு. பஞ்சு திரியில் விளக்கேற்றினா தான் ரொம்ப விசேஷம். ஸோ பஞ்சு திரி போட்டுண்டாச்சு. நல்லெண்ணெய் விட்டாச்சு. அவ்வளோதான், நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டியது தான் விளக்கு. ஃப்ரைடே ஈவினிங் அவ்வளோதான். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் பண்ண தெரியுமா? விளக்கு ஏற்றுறது, ஊதுவத்தி ஏற்றுறது, இந்த ஸ்மெல்லு, இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் பண்ணும். அதனால் கண்டிப்பாக காத்தாலையும் சாயங்காலம் எல்லாருமே வந்து வீட்டில் விளக்கு ஏற்றணும். நான் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் போட்டு பேக்கில் டிவியில் போட்டுருவேன். போட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டே இருப்பேன். அந்த பாட்டுக்கு சைடில் ஓடிகிட்டே இருக்கும் பெருமாள் பாட்டு. காத்தால விளக்கு ஏற்றும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடுவேன். இந்த மாதிரி எப்போது ஏதோ அப்படி போடுவேன். செவ்வாய்க்கிழமைனா கந்தசஷ்டி கவசம் போடுவேன். அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னோடய பெருமாள் வேலையில் நான் செஞ்சுட்டுருப்பேன். ஸோ விளக்கும் ஏற்றியாச்சு. அவ்வளோதான், ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு வேலை முடிஞ்சிடும். ஊதுவத்தி வந்து இங்கேயும் ஏற்றுவேன், அப்புறம் ஹால்லேயும் ஊதுவத்தி 2 ஊதுவத்தி ஏற்றி கொண்டு போய் வச்சேன்னா அவ்வளோதான், பெருமாள் வேலை முடிஞ்சுது. என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நான் வந்து இங்கே வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா வெளியில் கிளம்புவேன். யூஸ்வலாக ஃப்ரைடேஸ் இப்படி தான். பெருமாளுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா, பூஜை முடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி நான் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து ஹாலில் கொண்டு போய் 2 ஊதுவத்தி வைக்கிறேன். ஏன்னா வீடு கொஞ்சம் வாசனையாக இருக்கணும்ல, அதுக்காக. அவ்வளோதான். எங்கள் ஊரில் பெருங்குளத்தூரில் காமாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், ரொம்ப மனசு அமைதி கொடுக்குற கோயில் இது. அங்கே போய் அம்மனை சேவிச்சுட்டு விநாயகர் சன்னதி இருக்குது, சிவன் சன்னதி, முருகர் சன்னதி, எல்லா சன்னதியும் இருக்குது இந்த கோவிலில். போய் எல்லாரையும் பார்த்துட்டு மனசார சேவிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தால் அவ்வளோதான், ஃப்ரைடே ஈவினிங் முடிஞ்சது. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.